ஆனா இது அலை இல்ல, இது சுனாமி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவர் சிஎம் ஆகணும்னா முக்கியமா 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த அரசு கவிழும். சத்தியமா சொல்றேங்க, இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா தமிழ்நாட்டில் டிவிக்கு அலை வீசுது, அவங்க ஒரு 15% வந்து வாக்கு வங்கி வாங்குவாங்க, அது போக ஒரு 5 to 10 சீட்டு வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது அலை இல்ல, இது சுனாமி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2 பெரிய திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு தனியா ஒரு கட்சி, எந்த கூட்டணி இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 107 சீட்டு வின் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய வெற்றி தாங்க. சரி, விஜய் அவர்கள் தான் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார்ல அப்படின்னா அவர் சிஎம் ஆயிடுவாரான்னு கேட்டீங்கன்னா அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் சிஎம் ஆகணும்னா முக்கியமா 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்ப விஜய் அவர்கள் வந்து 107 சீட்டு வின் பண்ணிருக்காரு. அவரு தனி பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னா 118 சீட்டு வேணும். இருந்தாலும் அதிகப்படியா சீட்டுள்ள ஒரு கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்காண்டி ஆளுநர்கிட்ட இருந்து அழைப்பு வரும். இவங்களும் வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் சட்டசபையில எதிர்கட்சிகள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதாவது இந்த கட்சியை வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி. அப்போ டிவிக்கு வந்து தன்னோட பெரும்பான்மையை நிரூபிச்சாகணும். இப்ப திமுக கூட்டணி இருந்து ஜெயிச்சாங்க பாத்தீங்களா, காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட் வச்சிருக்காங்க, விசிக கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து தலா 2 சீட் வச்சிருக்காங்க, தேமுதிக ஒரு சீட் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஒரு 6, 11, 12 சீட் அவங்ககிட்ட இருக்கு. அந்த 12 பேரும் தாவேகாக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அப்படி தெரிவிக்கிற பட்சத்துல இவங்க வந்து தனி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி இவங்களால ஆட்சியை வந்து தொடர முடியும். இல்ல அப்படின்னா திமுக அதிமுக இருக்கிற ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அவங்களோட ஆதரவை டிவிக்கு கொடுக்கலாம். சரி, அப்படி கொடுத்துட்டா தனி மெஜாரிட்டி நிரூபிச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா அவங்க உதயசூரியன் ரெட்டலை சின்னத்துல இருந்து ஜெயிச்சுட்டு அவங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவங்களோட எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யப்படும். தகுதி நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நின்ன இடத்துல இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு அவங்களோட சப்போர்ட்டை டிவிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல டிவிக்கு வந்து தனி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2 விஷயம் நடந்தா மட்டும்தான் டிவிக்கே தனி மெஜாரிட்டி வாங்கி அவர் சிஎம்மா தொடர முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த அரசு கவிழும். அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்படும். மேக்சிமம் அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.